வணக்கம் டிக்கெட்டு கோயிலில் இருக்கீங்க. காலை மாலை இரவு வணக்கங்கள். எப்படி எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா? நான் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்களும் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு வாய்ஸ் குரலோட வந்திருக்கிறேன். அதாவது ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அதை பற்றி கதைக்கு தான் வந்திருக்கிறேன். அதாவது பெண்களோட ஒரு குடும்ப பெண்ணை பற்றி ஒரு கதை தான். அதாவது அந்த மாடோ கண்டோன்னு சொல்லி டென்மார்க்கில் ஒரு பொம்பளை உண்டு. அந்த பொம்பளை என்ன செஞ்சுருக்கிறான்னு சொன்னால், ஒரு ஊடகத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்தால் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதாவது ஒரு தனி நபருக்கு உண்மையாகவே நாங்கள் ஒரு புல சரி என்று சொல்லி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு 100% உரிமை இருக்குது. விளங்கிச்சு, யாராக இருந்தாலும் நல்லது கெட்டது கதைக்கிறதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் உரிமை இருக்குது. வீட்டில் தானும் ஒரு புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டிகளாக இருந்தாலும் தாங்கள் கதைக்கிறதுக்கு, மனசு விட்டு பேசுகிறதுக்கு, தங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை நல்லதோ கெட்டதோ முதல் நாங்கள் காது கொடுத்து கேட்க வேணும். வாங்கிச்சு, புளியோ சரியோ காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சால் அதை நீங்கள் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்குது. நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் தவறாக பேச போகிறதும் இல்லை, கெட்டதாக பேச போகிறோம். உங்களோட கருத்தை தான் சொல்கிறீங்க. அந்த கருத்து சுதந்திரத்தை அடக்கக்கூடாது. இப்போ நாங்களோட கதைக்க போகிறோம்னா அதை நீங்கள் அடக்கக்கூடாது. இந்த டென்மார்க்லேயே ஒரு பொம்பளை, டென்மார்க்கில் இருக்கிற அந்த பொம்பளை அவளுக்கு என்ன பேர், மார்க்கண்டோ என்ன பேர் அந்த பொம்பளை. அவள் திருமணமாகி 2 குழந்தைகள், விவாகரத்து எடுத்திருக்கிறாள், டிவோர்ஸ் எடுத்திருக்கிறாள். ஆனால் அவள் நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவாம், உதவி செய்கிறான். அடிக்கடி பிளேனில் பறந்து போய் வருவா. அவ்வளோ பயங்கர கோடீஸ்வரி. விளங்கிச்சோ, அவ்வளோ நினைச்சு பார்க்கல அளவுக்கு கோடீஸ்வரி. அதாவது உலக தமிழ் மக்கள் எல்லாரையும் விட அவள் தான் நம்பர் 1 கோடீஸ்வரி. ஏன்னா அவ்வளோ அவள்கிட்ட காசு இருக்குது, அவள்கிட்ட பணம் இருக்குது. விளங்கிச்சோம், மாதத்துக்கு ஒரு தடவை பிளேனில் போயிட்டு வருவான். எங்களால் வருதோ காசு தெரியல. நாங்களெல்லாம் அப்போ பிச்சைக்காரப்ப எங்களுக்கு அந்த இடங்காட்சிக்கு எங்களுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1500 2000 யூரோக்குள்ளேயே காசு வரும். விளங்கிச்சேன், முக்கி உழைச்சாலும் விளங்கிச்சு. அவ்வளோதான் எங்களோட காசு. அவள்கிட்ட நல்ல காசு இருக்குது. உதவி என்ற பேரில் அந்த பெண்மணி என்ன செஞ்சுருக்குறா தெரியுமா? உதவி என்ன தன்னிட்ட காசு இருக்குன்னு சொன்னால் அவளை கடன். விளங்கிச்சு, வீடு கிரெடிட், காரு கிரெடிட், உள்ள சாமானெல்லாம் லோன் கிரெடிட். அதை விட டென்மார்க்லேயே ஒரு சலுகை ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்க அப்போ? எல்லா நாடுகளையும் விட டென்மார்க்கில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சலுகை ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் டிவோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தொகை காசு கொடுக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒய்ஃபுக்கு நல்ல சலுகைகள் காசுகள் கொடுக்கும். அதுக்காண்டி சில பேர் என்ன செய்கிறது, சேர்ந்து இருந்து கொண்டு டிவோர்ஸ் எடுக்கிற மாதிரியும் எடுக்கிறது. அந்த காசை எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் டிவோர்ஸ் எடுத்துட்டோம்ண்டு அவர் ஒரு வீட்டில் இருப்பார், இவா ஒரு வீட்டில் இருப்பார். சில பேர் பிடிபட்டும் போயிடுவினோம். சில பேர் பிடிபட்டு போய் ஜெயில்களுக்குள்ள இருந்தாக்களும் இருக்குது. அவன் விசாக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டும் இருக்குது. நானே கேள்விப்பட்டேன், எங்களுக்கே தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் கூட நடந்திருக்கு. ஆனால் அப்படின்னா அப்படி ஒரு விளையாட்டு எல்லாம் இருக்குது. இப்போ இவன் என்ன செய்யிருக்கிறா, புருஷனை டிவோர்ஸ் எடுத்துட்டு 2 பிள்ளை, உதவி திட்டம்னு சொல்லி போட்டு இவன் என்ன செய்யிருக்கிறா, நாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்ய போன இடத்துல ஒரு தாய், ஒரு 4 குழந்தைகள், ஒரு ஃபேமிலி, புருஷன் பொண்டாட்டி 4 குழந்தைகள். அவருக்கு வயத்திலேயே ஒரு சின்ன குழந்தை ஒன்று போய் இருக்குது, 4 பிள்ளைகள். நான் இப்போ கதைக்க வந்தது எனக்கு இது தேவையில்லாத விஷயம். ஆனால் அந்த 4 குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகள்னு சொல்லிக்க எனக்கு அது கதைக்கணும் போல இருக்குது. நான் அதுக்காண்டி தான் அந்த கதைக்க வந்தேன்னா, அந்த 4 குழந்தைகளுக்கும் ஏதோ உதவி செய்ய போயிருக்கிறா. அவங்களும் கஷ்டம் தானே. அங்கே நாட்டில் பஞ்சம், பசி, பட்டினி, கஷ்டம், காசுக்கு விலை போயிட்டினா. அவன் அந்த பிள்ளைக்கு இது உடல்நிலை சரியில்லைன்னா போல இவ ஏதோ கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கிறா, ஏதோ வருத்தத்துக்கு நோய்க்கு உதவி செஞ்சுருக்கிறா. அவங்களும் அதை வாங்கியிருக்கிறாங்க. பிறகு இவ ஏதோ வெளிநாடுகள்லேருந்து சாப்பாடு சாமான்கள், பாசல்கள், கிசல்கள் எல்லாம் அனுப்பி அந்த தெரியுமா, சில பேர் ஒரு உதவி செய்யணுன்ற பேரில் போய் அந்த பெரிச்சாளி மாதிரி தெரியுமா, அந்த பெரிச்சாளி மாதிரி பூந்து அந்த குடும்பத்தை சின்னாமினமாக்கிட்டு வந்துடுவாங்க. சில பேர் கூடுதலாக பாருங்க, இந்த வெளிநாட்டிலிருந்து கூடுதலாக என்ன செய்யணும் எல்லாருமெண்டா, உதவி என்ற பேரில் நாட்டுக்கு போய் குமர்பிள்ளையிலேருந்து, இளந்தாரியிலேருந்து, ஆண்டி, ஆச்சி, அப்பு உப்பு எல்லாரையும் போய் நாசமாக்கி சின்ன விண்ணமாக்கி போட்டு வந்துடுவாங்க. விளங்கிச்ச, இந்த உதவி திட்டம் செய்ய சில நல்ல விஷயங்களை செய்ய ஆக்களும் இருக்கணும். ஆனால் நல்ல விஷயம் என்ற பேரில் செய்ய போய் சில குடும்பங்களை சின்ன எண்ணமாக்கி நாட்டு சந்திக்கு இழுத்து விட்டு அவமானப்படுத்துகிற ஆக்களும் இருக்கணும். அதுலேயும் ஒரு பொம்பளை தான் இந்த பொம்பளை, இந்த டென்மார்க்காரி. விளங்கிச்சு, இப்போ சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை. விளங்கிச்சு, ஏதோ இந்த வேர்ல்ட்லேயே அவள் தான் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு பொம்பளை மாதிரி அவள் அவ்வளோ ஆழம் எல்லாருக்கும் காட்டி ஏமாற்றிக்கணும். புழுத்த பேசுகிற முழுக்க பொய்.
நான் வேலை செய்கிறேன்டா என்ன வேலை செய்கிறீங்க இஞ்சால மணி அடித்தா காசு வரும், இஞ்சால மணி அடித்தா காசு வரும்னா என்ன வேலை செய்கிறீங்க? அந்த வேலை செய்கிற என்ன தொழிலை சொல்கிறா இல்லை விளங்கிச்சு. எனக்கு அடிச்சு விட்டா அங்கே வரும் காசு, இங்கே வரும், தனக்கு சரியான பாதுகாப்புன்னா நீ என்ன மந்திரியே நான் கேட்குறேன். அதை விடுவோம், அது பிறகு ஆறுதலாக வருவேன் கதைக்கிறது. அதெல்லாம் சும்மா லைஃப்பில் ஏன் கதைக்கலாம், எல்லாத்தையும் இந்த 10 நிமிஷம் ரெக்கார்டிங்கில் போடலாம் என்ன. அப்போ அந்த 4 குழந்தையும் என்ன செஞ்சுருக்கிறா, உதவி செய்கிறன்ற பேரில் காய்ச்சி அவங்களையும் போல அந்த புருஷன் பொண்டாட்டி இருக்கணுமில்ல, அந்த காசு உதவி திட்டம் வாங்கிச்சினமில்ல, அவையிலேயும் போல அவர் புருஷங்காரன் கட்டாரில் இருக்கிறாராம், அவையிலேயும் போல அவையும் என்ன செய்கிறேன், காசுக்காண்டி அடிமையாக போயிட்டீங்கன்னா விளங்கிச்சா, காசுக்கு அடியாமல் இவே என்ன செய்யணும், காசை கொடுத்து போட்டு நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதோட முடிஞ்சுது. அப்புறம் என்னதுக்கு நீங்கள் டெலிஃபோன் நம்பர் வாங்கி கொண்டு வந்து கதைக்கிறது, ஹலோ நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏன் கதைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா தென்னம் ஒரு ஆளுக்கு ஒரு காசு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்சுது, உதவி செய்துட்டீங்க முடிஞ்சுது, அது அவ்வளோத்தோட சரி. அப்புறம் என்னத்துக்கு தொடர்பு வைக்கிறீங்க? இவன் என்ன செஞ்சுக்கிறா, அவங்களோட கதை இவன் எல்லா ஆம்பளையோடையும் அப்படி தான் கதைக்கிறவா போல இருக்குது, எல்லா கண்டவன் நின்றவன் வந்தவன் போனவனோட எல்லாத்தையும் கதைக்கிறவா போல இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் பொண்டுகள் கொஞ்சம் பொம்பளைகளும் கொஞ்சம் ஆம்பளைகளும் ஒரு சிலர் வைக்க சப்போர்ட். ஏன்னா அதே நாதாரிகள் விளங்குச்சு, அதே நாதாரியெல்லாம் சப்போர்ட்டு காரி துப்புவணும் மூஞ்சியில். அந்த 4 பிள்ளைகளும் சரி வறுமை நிமித்தம் வந்து காசு வாங்கிட்டுனா இவன் என்ன செய்யிருக்கிறா, புருஷங்காரனோட காய்ச்சி அவன்கிட்ட மண்டையை கழுவி அவனுக்கு கடலையை போட்டு புருஷனே ஒரு மாதிரி தண்டை சக்கெட்டு கெடுத்து தாலியும் கட்டிட்டாவான். கட்டாரில் வச்சு தாலி கட்டி ஹோட்டலில் இருந்து கூத்தெல்லாம் அடித்து கும்மாளம்லாம் அடித்து இது இவ்வளோ நாளும் பெருசாக மக்களுக்கு தெரியாது. அவள் எல்லாத்தையும் காட்டுவா, இந்த விஷயத்த காட்டே இல்லை. தாலியே இங்கே இருந்து அந்த கால் வரைக்கும் ஒரு தாலி கொண்டு போட்டுருக்குறான். அவர் அந்த 2வது புருஷந்தனை கட்டியிருக்கிறாரான் கட்டாரில் வச்சு. அவனும் அந்த ஹோட்டலில் படுக்கிறதுக்கும் தின்னுறதுக்கும் சப்பாத்தியும் பூரியும் பானிபூரியும் சாப்பிட்றதுக்கு அவனும் ஒரு கடுப்பிடிச்சவன் போலடகு காணா கண்டனை வானால பறந்தவனுக்கு அவனும் அதுக்கு அடிமையாயிட்டு அந்த 4 பிள்ளைகளையும் மனுஷியையும் தள்ளி விட்டுட்டு இனி இவா தான் தனக்கு தெய்வம் உண்டு. அவன் ஃபேஸ்புக்கில் இப்போ பதிவு போட்டுருக்கிறான், தனக்கு இந்த மனுஷியான தேவையா, அந்த மனுஷி சரியில்லையா, தன்னை வைவோஸ் பண்ணி தன்னை மயக்கி வசியம் பண்ணி புள்ளைய வாங்கிட்டாளாம். இது வயிற்றுல இப்போ 5-6 மாதம். என்னடா நீ டபுள் கேம் போட்ட, நீ இவளோட எங்கன்றாக்கில் இருக்கிற அவளுக்கும் பிள்ளைய கொடுக்குறான்னு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு யோசிச்சு பாருவாப்பம். நான் அதை நீ எப்படி இந்த நான் சொல்கிறேன், இந்த எங்களோட இலங்கையில் வந்து இருக்கிறீங்களா தமிழாக்கள் நிறைய சட்டம் தெரிஞ்சாக்கள் நல்ல அறிவாளிகள் எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, டிவோர்ஸ் எடுத்தது எடுக்காது எங்களுக்கு என்ன தெரியாது, இதில் சொல்கிறத நாங்கள் எல்லாத்தையும் நம்பலாம் தெரியாது. ஆனால் இன்னொரு கல்யாணம் கட்டி வயிற்றில் குழந்தையும் இருக்குது, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த 4 குழந்தைகள் இருக்கலாம், அந்த தாய்க்கு நீங்கள் ஏதாவது முடிஞ்சால் சட்ட நடவடிக்கை இருக்குல்ல, அதில் ஏதாவது உதவி செய்யுங்க, போய் நேராக கதைச்சி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அந்த குடும்பம் சின்ன அவனமாக போய் பிரிஞ்சிட்டுது. இவா ஒத்த காலில் நிற்கிற அவனைத்தான் கட்டுவேன்ண்டு இவாக்கு 2 சின்ன ஆம்பளை பிள்ளைகள், அந்த 2 குழந்தைகளையும் யோசிச்சு பாருங்க, இவள்ட பிள்ளைகளை. அந்த 4 குழந்தையையும் விட்டுட்டு வந்தவன் உன்னோட வந்து இருப்பான, உன்னை எப்போ விட்டுட்டு போவான்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஏனடியம்மா அவ்வளோ 1000 ஆக்கள் இருக்கிறேன் கல்யாணம் கட்டுறதுக்கு. ஒரு சில பேர் தெரியுமா பஞ்சாயத்து செத்த வேறிப்பினம், புள்ள குட்டி கல்யாணமே கட்டாமல் சில பேர் இருப்பினோம். அப்படி சோலி சுரட்டு இல்லாத ஒருத்தனை நீங்கள் கட்டுங்க. நீங்கள் ஒரு ஆளை டிவோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி காலத்துக்கு ஒரு வருத்த துன்பம் வந்தால் உங்களுக்கு பார்க்க எடுக்க ஒரு துணை தேவை என்று சொன்னால் யாராவது ஒரு நல்ல ஒரு மனுஷனாக பார்த்து ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பஸ்தன் இல்லாதவனாக பார்த்து கட்டுங்களேன். அது நார்மல். அது எல்லா குடும்பங்களையும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு, அது நார்மல். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை பட்டு டிவோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சட்டப்படி ஏதாவது ஒழுங்கு செய்யுங்களேன். அந்த 4 குழந்தைகளையும் கொலை செஞ்ச கணக்கில்ல நீ இப்போ செஞ்சுருக்கிற. உனக்கு பயத்தை பற்றி எரியலையே. இப்போ உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பொம்பளை பிள்ளை 4 குழந்தைகளோட இருக்கிறா, அந்த 4 குழந்தையோட இருக்கிறா. அவன் விட்டுட்டு 2 பிள்ளைக்காரியோட ஓடிட்டான், ஒரு மனுஷியோட ஓடிட்டான் வெளிநாட்டிலண்டா. நீ என்ன செய்வ? நீ ஒரு தாயின்ற ஸ்தானத்துலேருந்து உன் மனம் என்ன நிலப்படும், எப்படி இருக்கும்? நாட்டில் வந்து எல்லாரும் வந்து 100க்கு 100% அங்கே வசதி இல்லை, எல்லாம் கஷ்டம். அப்போ என்ன செய்யற, இங்கேருந்து வெளிநாட்டுக்காரர் அங்கே போனோன்னா பல்லழிச்சு கொண்டு அது ஒரு 5க்கும் 10க்கும் அடிபடிஞ்சு கொண்டு அவ என்ன சொன்னாலும் எல்லாம் சரியான மாதிரி ஓகே பண்ணிட்டு இருக்குது. கடைசியாக இன்றைக்கு அந்த பொம்பளை வாழ்க்கையை துளைச்சிட்டா, விளங்கிச்சு வாழ்க்கையை துளைச்சி. இப்போ எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் செய்தவ, புருஷன் பொண்டாட்டி இந்த டென்மார்க்காரி எல்லாருமா சேர்ந்து தான் கூத்தடிச்சு. இப்போ டென்மார்க்காரி இப்போ என்ன செய்திருக்கிறார், புருஷனை தண்டை பக்கத்துக்கு இழுத்துட்டு குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டால் பெருச்சாளி கணக்கு, விளங்கிச்சு. நீ இதே உண்டு உதவி நான் கேட்குறேன், இதே உதவி நான் 2ஆம் பாகமும் போடுவேன், 2ஆவதுல கொஞ்ச நேரம் தான் கதைக்கலாம். இதே உண்டு உதவி
இதெல்லாம் நல்லமே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உனக்கு சிங்க் சக் அடிக்கிறது கொஞ்சம் பொண்டுகளும் கொஞ்சம் ஆம்பளைகளும் இருக்கணும். இதெல்லாம்